குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஏரோட் சேனலுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இங்கே நம்ம வந்திருக்க இடம்னா பெரம்பூரில் இருக்கிற ஒரு புத்திஸ்ட் கோயில் தான். இந்த கோயில் வந்து மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களால் வந்து கட்டப்பட்ட ஒரு கோயில். 2016ஆம் ஆண்டு இந்த கோயிலை கட்டியிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அண்ணன் அவர்கள் வந்து புத்திஸ்டின் மீது வந்து மிக பெரிய ஒரு பற்று கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி இல்லாமல் நிறைய பசங்களுக்கு நிறைய பேர் வந்து புத்த வழிமுறைகளை பற்றி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக கட்டப்பட்டதாகவும், இது சொந்த நிலத்தில் அவங்க வந்து பொதுமக்கள் வழிபாட்டுக்காக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து திறந்திருக்கார். இந்த கோயிலுக்கு வந்து அனுதினமும் நிறைய மக்கள் வந்து செல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் வந்து குறிப்பிட்டு காலையில் 6:30 மணி 7 மணிக்கு திறக்கப்படுற அந்த கோயில் ஒரு 10:30 மணி வரை திறந்துருக்காங்க. அது தொடர்ந்து சாயங்கால வேளையில் ஒரு 5-6 மணிக்கு திறக்கப்படுற கோயில் வந்து இரவு 8:30லேருந்து 9:30 மணி வரை திறந்துருக்காங்க. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இங்கே இளைப்பாறுதலாக இருக்கட்டும், தியான முறைகளையும் புத்தர்களையும் புத்த சிலைகளை வழிபட்டு அவங்களோட அன்றாட தினத்தை வந்து இங்கிருந்து கழிச்சிட்டு போகிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கோயில் ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து நல்வழிப்படுத்தணும் அந்த ஒரு நோக்கத்துக்காகவும், அவர் புத்தத்தின் மீது கொண்டிருந்த ஒரு அதீத பற்றினாலும் தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டுச்சு. இந்த கோயில் கட்டப்பட்ட பொழுது வந்து இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிக்கும் பொழுது, இந்த கோயில் கட்டப்படும் போது இதை திறப்பதற்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி கூட கட்சியோட மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற மாயாவதி அவர்களை வந்து அழைக்கலாம். கட்சியில் பெரிய பொறுப்பு அவங்க இருக்காங்க. அவர் சொல்லப்போனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் மிகப்பெரிய ஒரு புத்த மதத்தின் சார்ந்தவர். புத்த மதத்தின் மீது பற்று கொண்டவர். அதே போல் மாயாவதி அவர்களும் புத்தத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பற்று கொண்டவர். அவர்களை நம்ம அழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுவார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு தேர்தல் அதுமாரி இருக்கிற ஒரு பட்சத்தினால அது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலாக முடிஞ்சிருக்கு. சிக்கலில் கடைசி கட்ட நேரங்களில் அது வந்து ஒத்தி வைக்கப்பட்டது, அப்புறம் ரத்து செய்யப்பட்டது ஒரு வருகை. அதன் பின் வந்து நிறையா கட்சி தலைவர்களையும் சொல்லப்போனால் திருமாவளவன் அவர்களையும் ஒரு சில கட்சி எம்பிக்களையும் வந்து அழைச்சிருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு தமிழக எம்பிக்கள் மற்றும் வந்து எம்எல்ஏக்கள் அடிக்கடி வருவது உண்டு அப்படிங்கிறது இங்கே நிறைய பேர் மக்களோட வந்து ஒரு பேச்சாகவே இருக்குது. இது திறக்கப்படும் பொழுது இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்படியே ஒரு பள்ளி வளாகம், அதாவது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உடல் வைக்கப்பட்டது அந்த பள்ளி வளாகம், அந்த மைதானம் முழுவதும் 10,000 பேருக்கு உணவு அளிக்கப்பட்டதாகவும், அங்கே நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. மக்கள் எல்லாரும் இந்த கோவில் திறப்புக்கு வந்தவங்க அங்கே போய் சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு அவங்க மகிழ்ச்சிகளை வந்து பரிமாறிக்கிட்டு போயிருக்காங்க. இந்த கோயில் கட்டினதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவே இருந்திருக்கு. இந்த கோயில் பார்த்தாலே தெரியும், வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில், நல்ல வந்து விசாலமாக கட்டப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் அந்த கோயில் வந்து அப்படியே தத்ரூபமாக வெளிநாடுகள் ஜப்பான், கொரியா அந்த நாட்கள் பூர்வீகமாக கொண்ட போல் இந்த கோயில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் கட்டுவதற்கு ஒரு 2-3 ஆண்டுகள் தாண்டி எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து பௌர்ணமிக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இலவச உணவு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பொதுமக்கள்கிட்ட இருக்கும்போது அவங்கெல்லாம் சொல்லும்பொழுது இந்த கோயிலில் வந்து விசேஷமாக பௌர்ணமி மாதத்தில் வந்து உணவு கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேருக்கு வந்து புத்த மதப்படி திருமணங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் வருவாங்க. இங்கேயே வந்து புத்த மதத்தின் சார்ந்து வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க போவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பது, காது குத்து, ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி இருக்கும் பொழுது கூட இந்த கோயிலை வந்து அணுகி நாடிட்டு போயிடுவாங்க. அதே போல் நிறைய பேர் அன்னதானம் போடுவாங்க. இங்கே வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைமை ஏற்று அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து இலவசமாக உணவளிச்சிருக்காரு. எல்லா பண்டிகைக்கும் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான், அதுமாதிரி எந்த பண்டிகையாக இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு வந்து உணவளித்து வயிறார பசி போக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இந்த ஒரு இதை கட்டியிருக்கிறதாகவும், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம்னா, பௌர்ணமின்னு வந்துட்டால் போதும், இதில் நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நிறைய புத்த பிஷுக்கள் வருவாங்க. நிறைய மடத்தை சார்ந்தவங்க நிறைய இங்கே வருவாங்க. இந்த மடத்தை நாடி வருவாங்க. இங்கே ஒரு நிம்மதி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சென்ற சில பேர்கள்ட்ட வந்து விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
இந்த கோவிலை தேடி வரும்போது எங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கிது. இது வந்து மிகப்பெரிய ஒரு விசாலமான ஒரு பகுதி, அதனால எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கிது, ஒரு சாந்தி கிடைக்கிது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கோயிலை தற்காலிகமாக இப்போதைக்கு மூடி வச்சுருக்காங்க. காரணம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த நிலையில் அவர் உடல் தகனம் செய்யும் போது அந்த நாள் மட்டும் இந்த கோயில் திறந்திருந்தது. அதிலிருந்து இன்று வரை இந்த கோயில் திறக்கப்படலை. சரியாக சொல்லப்போனால் தினந்தோறும் திறந்திருக்கும் இந்த ஒரு மடம் அன்னிலிருந்து மட்டும் இன்னும் திறக்காமலே வச்சுருக்காங்க. அவருடைய இறுதிச் சடங்கெல்லாம் முடிந்தாலும் 16 நாள் காரியம் அல்லது 21 நாள் காரியம் இருக்குது. அதை முடித்ததுக்கப்புறம் தான் திறப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த கோயில் முழுவதும் கட்டுப்பாட்டில் இருக்கிறது யாருன்னா அவர் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தவர் தான். அவர் தான் காலையில் வந்து இதை திறக்கிறதா இருக்கட்டும், சாயங்காலம் போகும்போது இதை மூடிட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இது முக்கியமாக கட்டப்பட்டதுக்கான நோக்கம் எல்லாமே ஒரு மக்களின் ஒரு பயனுக்காக மட்டுமே அப்படிங்கிற விஷயத்த நிறைய தடவை அண்ணன் சொல்லி இப்போ வந்து நான் விசாரிக்கும் பொழுது ஒரு சில பேர்கிட்ட சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு நிறைய புத்தர்கள் வெளியிலிருந்து அடிக்கடி வருவாங்க, வந்து இங்கே தியானத்தை மேற்கொள்வாங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் நிச்சயமாக இந்த கோயில் வந்து இருந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து புத்தத்தை வழிபட்டு போவாங்க. நிறைய புத்த பிஷுக்களோடு இங்கே தான் உட்காந்து கலந்துரையாடுவாங்க. அவங்களுக்கு நிறையா வந்து நிம்மதியை தரும், நிறைய விஷயத்தை பற்றி பேசிக்குவாங்க. அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. கொலை செய்யப்படுவதற்கு முன்பு 2 நாட்கள் முன்பு கூட இங்கே வந்து போனதாக வந்து உள்ளது. இங்கே நிறைய பேர் நிறைய பேர் வருவாங்க. அன்றைக்கும் அவர் வந்துட்டு இந்த கோயிலை பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து ஒரு புத்தர் சிலை இருக்குது உள்ளக்கா. அன்னைக்கு நம்ம இறந்தப்போ கூட நம்ம இங்கே மக்கள் நிறைய பேர் வந்து இங்கே வந்து அமர்ந்து அந்த புத்தரை வழிபட்டு போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா நீங்கள்? போயிடுச்சு. வந்துக்கிறேன்ப்பா. எப்போ வந்திருக்கீங்க? வந்துக்கிறேன், ஒரு 2-3 வாட்டி வந்துக்கிறேன். அடிக்கடிக்க போயிடுறேன். சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிறேன் வாங்கி. அந்த விசேஷம் நான் இந்த மாதிரி வண்டியில் கூட ஏற்றின்னு போயிடுறேன். இந்த இதுக்கெல்லாம் போகல, கோயில் ஊருக்கெல்லாம். ஆமாம், அதுக்கும் போயிடுறேன். நல்லா செஞ்சுக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறோம். இந்த மாதிரி இப்போ எப்படி எல்லா நாளும் போடுவாங்களா இல்லை ஏதாச்சும் குறிப்பிட்ட நாள்? அந்த டைமுக்கு அங்கே திருவிழா வரும்போது அது 5 நாளைக்கு, 1 மாதத்துக்கு, 1 வாரத்துக்கு, எப்போ திருவிழா வருதோ அப்போலாம் போடுவாங்க. மதிய நேரத்துலையா இல்லை நைட் நேரத்தில்? பகலில் நைட்டில் 2 வேளை கூட போடுவோம். 2 வேளையும் போடுவாங்க. நீங்கள் 2 வேளையும் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? பகலில் போட்டாங்கன்னா நைட்டில் போடுவோம். என்னென்ன சாப்பாடு போடுவாங்க இங்கே? தயிர் சாதம், புளியோதரை, சாம்பார் சாதம், 4-5 வகை இருக்குது. சிட்டி பொங்கல் அதெல்லாம். இப்போ நீங்கள் ஏற்றிட்டு வரீங்களா? இந்த மக்கள்லாம் வெளியூர்லேருந்து வருவாங்களா இல்லை எப்படி நீங்கள் இது பண்ணிட்டு வருவீங்க? இல்லை, இங்கேருந்து எதனா ஃப்ரெண்ட்ஸு வந்து செட்டு போய் ஏற்றுறாங்கல்ல சீரியல். ஆமாம், அது ஜென்ரேட்லாம் வைப்பாங்க. ஜென்ரேட்டு அந்த சீரியலில் வச்சு அது ஊர்கோலை வருவேன். கேட்குற காசு கொடுப்பாங்க. இங்கே இருந்தால் இது பண்ணுவாங்க எல்லாத்தையும். சரி, எத்தனை பேர் இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்கும்? வச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கூட்டம் அவங்க ஆளுங்களாம் நிறைய பேர் வருவோம். அது கணக்கு இல்லையா, என்ன முடியாது. 300, 400, 200 ஜனத்தை பொறுத்து வரும். ஃபுல்லாக கார் போட்டு நல்லா வர்றாங்க. ரோடு ஃபுல்லாக இருப்பாங்களா? இதெல்லாம் கண்டெல்லாம் போடுவாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திர. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.